நம்பி வாழ்க்கையில் கெட்டு போனவா நிறையா கோடி கோடி கோடியா பணம் பணம்னு தூங்காம ஒழுங்கா சாப்பிடாம அப்படி பணம் சம்பாதிச்சவர் கண நேரத்துல அத்தனையும் தியாகம் பண்ணிட்டு கிளம்பு. இத்தனையும் விடுறதுக்கு உனக்கு மனசுல வருத்தம் இல்லையே, தாபம் இல்லை. என்கிட்ட ஒரு கருணை இருந்துதானே நீ வரையான்னு என்ன கேட்டேன். பாண்டுரங்கனுடைய ஒரு கருணை கண நேரத்துல வைராக்கியம் வந்து இப்படி கிளம்புறார் தாசன். யாருக்கு எது வேணுமோ எடுத்துக்கிட்டேன். நான் திரும்பி வரப்போறதில்ல. நீயும் அந்த உத்தேசத்தில் வந்தால் தான் வரலாம் என்னோட. அப்போதான் சொல்கிறா பரவாயில்ல, இதோ கிளம்பியாச்சுங்கிறாவ. இதோ கிளம்பிட்டேன், வாங்க போகலாம். அப்போ கேட்குறார், அம்மா ஏதோ நான் விட்டுட்டு போகிறேன், இத்தனையும் விடுறதுக்கு உனக்கு மனசில் வருத்தம் இல்லையே, தாபம் இல்லையே. உடனே அவள் சொல்கிறா, நான் ஏன் வருத்தப்படணும், சந்தோஷம்தான் படுறேன். ஏன் தெரியுமோ, நேத்தி வரையில் இன்னைக்கு கார்த்தால வரையில் நீங்கள் எப்படி இருந்தேன்னு எனக்கு தானே தெரியும். ராத்திரி தூக்கத்தில் கூட பணஸ்மரணை தான் உங்களுக்கு. இப்படி பணம் 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 பணம்னு அப்படி அர்த்தாதுரனாக இருந்த நீர் க்ஷண நேரத்தில் எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு கிளம்பிட்டு பரம வைராக்கியத்தை. இத்தனையும் தியாகம் பண்ணின உங்களுக்கு என்னை விடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், என்னையும் விட்டுவிட்டு கிளம்புறது. என்கிட்ட ஒரு கருணை இருந்துதானே நீ வரையான்னு என்ன கேட்டேன். அதனால நீங்கள் என்னை அழிச்சுட்டு போகிறதே போதும், எனக்கு ஒன்றும் வேண்டாம், வாங்குப்பா. ஒரு ஆசை என்ன என்ன இத்தனை நாளாக தர்மம் பண்ணணும்னு நினச்சேன், பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு எல்லாத்தையும் திறந்து வச்சாச்சுங்கிறே. அப்போ என் கையாலேயே, நம்ம கையாலேயே எல்லாருக்கும் கொடுத்துட்டு போயிடுவோமே. கொடுத்துட்டு போகலாம். அதில் ஒரு சிரமம் இருக்கு. என்ன சிரமம்னா, விட்டுட்டா ஒரே தெரியாக விட்டுட்டு வந்துடலாம். அப்புறம் அதில் ஒரு சம்பந்தத்தை வச்சு டச் பண்ணினோன்னு வச்சுக்கோ, மனசு மாறிண்டே இருக்கு. இதை வேணா வச்சுப்போமா, இது தலதீபாவளிக்கு கொடுத்தது இதை வச்சுப்போமா, இதை ஆடிக்கு கொடுத்தது வச்சுப்போமான்னு, நவராத்திரி கொடுத்ததுன்னு எதையாவது தோணும். கடைசியில் என்ன ஆகும்னா, கொடுக்குற ஐட்டம் குறைச்சலாக விடும், வச்சுக்கிறது பெருசாக விடும். இப்போ தியாகம்னா விட்டாச்சுன்னா விட்டாச்சு. பச்சை மண்ணும் சுட்ட மண்ணும் ஒட்டுமோ, இதோ கிளம்பியாச்சு, விட்டுட்டு வான்னா. யாருக்கு எது வேணுமோ எடுத்துக்கிட்ட. தாசர் வாழ்படி சொல்லிட்டு கிளம்பிட்ட. பந்துக்கள்லாம் வந்து கேட்குற, இப்படி பரதேசியாக கிளம்புறியே, எதை நம்பி கிளம்புற, யாரை நம்பி கிளம்புற, யாரை நம்பி கிளம்பணும். எல்லாரையும் நம்பினவாளுடைய கதை என்னாச்சு. அப்பாவை நம்பினா, அம்மாவை நம்பினா, கூட பிறந்தவாளை நம்பினா, அப்பாவை நம்பினால் துருவன், அம்மாவை நம்பினான் பரதன், கூட பிறந்தவனை நம்பினா விபீஷண சுவாமி, அப்பாவை நம்பினா பிரகலாதன். கடைசியில் என்ன ஆச்சுன்னா எல்லாரும் கைவிட்டுட்டான். பந்துக்களை நம்பினா கஜேந்திரன். கடைசியில் ரட்சிச்சது யாரு? பகவான் தானே. அதனால எல்லாரையும் நம்பி வாழ்க்கையில் கெட்டு போனவா நிறையா உண்டு. சார் உங்களை நம்பினேன், அவரை நம்பியே வீணா போயிட்டேங்க. இதே பகவானை நம்பி வீணா போனவான்னு ஒருத்தர் உண்டோ? இந்த பாண்டுரங்கனை நம்பி கிளம்பிவிட்டேன், வீடுன்னு திறந்து வச்சாச்சு, யாருக்கு எது வேணுமோ எடுத்து. தியாகம்னா அப்படி ஒரு தியாகம் தாசர்வாளுடைய தியாகம். சம்சாரத்தை அழைச்சின்றார். கோடி கோடி கோடியா பணம் பணம்னு தூங்காம ஒழுங்கா சாப்பிடாமல் அப்படி பணம் சம்பாதிச்சவர் கண நேரத்தில் அத்தனையும் தியாகம் பண்ணிட்டு கிளம்புறார். இதான் பகவானுடைய ஒரு திருவுள்ளம்ங்கிறது. எந்த நேரத்தில் யாருடைய மனது எப்படி மாறும்னு சொல்ல தெரியும். இங்கே அரசவனங்காடில் ஒரு சுவாமிகளுடைய அதிஷ்டானம், வரகூர் சுவாமிகள்னு பேர். அவர் திருச்சி பக்கத்தில் இந்த அல்லூர்
அந்த அந்த பிரதேசத்துக்கு மேற்கு தான் அவருடைய ஊர். அவருக்கு ஏதோ வைராக்கியம் வந்துடுத்து. குழந்தைகள் இருக்கா, சம்சாரம் இருக்கா, சன்னியாசம் வாங்கினுட்டார். ஏதோ வாங்கின்னு காவேரி கரையா வந்துட்டே இருக்கார். ஒரு பிள்ளையார் கோவிலில் உட்கார்ந்து. அந்த அவருடைய குடும்பம் மாமாவோட கண்ட்ரோலில் இருக்கிற குடும்பம், இவரோட தாய் மாமாவோட பொறுப்பில் இருக்கிற குடும்பம். அவர் இங்கோ வெளியில் போயிருந்தார். இப்படி சன்னியாசம் வாங்கின்னு கிளம்பிவிட்டான்னு தெரிஞ்சவுடனே எங்கே இருக்கான் அந்த பையன் இருக்கு. ஒரு பிள்ளையார் கோவிலில் உட்கார்ந்துருக்கார் காவேரி கரையில். ஆற்றுக்கு வாடான்னு. இது சன்னியாசின்னு பார்க்கல, யாரை கேட்டுன்னு சன்னியாசம் வாங்கிட்டேன், ஆற்றுக்கு வாடா. மாமாட்ட பயப்படுவார். வாயே திறக்கல், சாம உட்காந்துருக்கு. வெச்சார் 2, அடிக்காதேன்னு சொல்லலை, பிசாம இருக்கு. பக்கத்தில் புளிய மரம், புளியன் சிம்பும்பா மின்னெல்லாம் அடின்னு சுரீர்னு விழும். புளியும் சிம்பால் அடித்தா. அந்த சிம்பு பிஞ்சு போகிற வரைந்து அடித்தான். அடிக்காதேன்னு சொல்லலை, கண்லேருந்து ஜலமும் வரல, அழவும் இல்லை. சிம்பு பிஞ்சு போச்சு. மாமா என்ன பண்ணார் தெரியுமோ, கம்பை கீழே போட்டார், 3 பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி மன்னிச்சுடுட்டார். பூர்ண வைராக்கியம். அதனால எப்படி வரும், எப்போ வரும், யாருக்கு வரும்? இது மாதிரி மகான்கள்லாம் எத்தனை பேர் இருந்திருக்க. அதில் தாசர்வாள் இப்படி பணம் பணம் பணம்னு அனவரதமும் பணப்பிரஜையில் இருந்தவருக்கு பாண்டுரங்கனுடைய ஒரு கருணை, கண நேரத்தில் வைராக்கியம் வந்து இப்படி கிளம்புறார் தாசர். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.